நட்சத்திர எழுத்தாளர் ராம் முருகவேலின் அட்டகாசமான நாவல் புனைப்பாவை இப்போது ஆடியோ ஃபார்மேட்டில் உங்கள் விகடன் பிளேயில். இப்போவே விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. பிளே ஐகானை கிளிக் பண்ணி புனைப்பாவை கேளுங்க. அப்பா கிட்ட வீடு இன்னும் பார்த்துட்டு இருக்கேன், இன்னும் அமையிற வரைக்கும் மித்ரா இங்கே இருக்கட்டும்னு சொல்ல போறா. அவர் நம்புற மாதிரி சொல்வாள்ல. அதெல்லாம் நம்புற மாதிரி சொல்லிடுவா. விஷயம் தெரியுமா? என்ன விஷயம் கீர்த்தனா? அந்த மித்ரால நம்ம வீட்டு விட்டு போக போறதில்ல. நீ என்ன சொல்ற? அனிதா அக்கா இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வருவாங்களாம். வந்து இன்னும் வீடு கிடைக்கல, அது வரைக்கும் மித்ரா இந்த வீட்லயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஓ, கூட்டு சதி நடக்குது போல இருக்கு. ஆமா, எல்லாரும் சேர்ந்து மித்ரா இந்த வீட்லயே இருக்கிறதுக்கு பிளான் போடுறாங்க. என்னென்ன நான் சொல்லிக்கிட்டே இருக்க, நீ படுக்க தலையை கவுத்துட்டு உட்கார்ந்திருக்க. நீ கவலைப்படாத கீர்த்தனா, அனிதா மட்டும் வரட்டும். என்ன நடக்குதுன்னு மட்டும் பாரு. நம்ம கிட்டே டிராமா ரெண்டுல ஒன்று பார்க்குறேன். பல்ஸ் 70 எதுங்க? அம்மா லட்சுமி. சார், நீங்க பறஞ்ச ரிப்போர்ட். பிபி பார்க்கணுமா? சார் ப்ளீஸ் நீங்க வெளில இருங்க, கொஞ்சம் வெளில இருங்க. சார் குறைச்சி புறத்து போங்க. சிஸ்டர் கொஞ்சம் புறத்து இருக்காம. சார் ப்ளீஸ் வெளில இருங்க. வெறு சிஸ்டர் வாங்க. ஓகே டாக்டர். பிபி பார்க்கணும். அப்பா அப்பா அழாதீங்கப்பா. டாக்டர் என்ன சொன்னாரு? அவன் நிலைமை ரொம்ப மோசம்தான். டாக்டர் பாப்போன்னு சொல்லியிருக்காரு. எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. அப்பா அழாதீங்கப்பா, ஒன்றும் ஆகாது, எல்லாம் சரியாயிடும். விஸ்வத்தை பத்தி விசாரிச்சியாப்பா? அப்பா அது விஷயமா தான் வெளில போய் பார்த்துட்டு வந்தேன். என்னாச்சு? அவன் எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் பார்த்து கேட்டு வந்துட்டப்பா. ஆனால் அவன் யாருக்கும் ஃபோனும் பண்ணல, கான்டாக்டும் பண்ணல. எங்கே போனானே தெரில. கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்? அப்பா கவலைப்படாதீங்கப்பா, நான் எப்படியாவது அவனை கண்டுபிடிச்சிடுறேன். அழாதீங்கப்பா ப்ளீஸ், சொன்ன கேளுங்க ப்ளீஸ், அழாதீங்கப்பா. டாக்டர் என்னாச்சு? டாக்டர் அவங்க எப்படி இருக்காங்க? ஐம் சாரி, அவங்க நிலைமை இன்னும் மோசமாக தான் இருக்கு. எங்களால் முடிஞ்சதை பண்ணிட்டு தான் இருக்கோம், பார்க்கலாம். எப்படியாவது அவளை காப்பாத்துங்க டாக்டர் ப்ளீஸ். சி, எங்கள் விருப்பம் அதே தான். ஆனால் அவங்க இப்போ இருக்கிற நிலைமையில அவங்கள காப்பாற்ற முடியும்னு சொல்ல முடியாது. பிகாஸ் அவர் கண்டிஷன் கிரிட்டிக்கல் ஆன. பி போல்டு, கேட்டோ, டோன்ட் வரி. அழாதீங்கப்பா, அம்மாவுக்கு ஒன்றும் ஆகாதுப்பா. அப்பா நான் சொன்னா கேளுங்கப்பா. அப்பா அம்மாவுக்கு ஒன்றும் ஆகாதுப்பா, சரியாயிடுவாங்க. சரி கீர்த்தனா, சரி வரட்டும், வச்சிடுறேன். பேச்சுமுத்தட என்ன இது கணக்குன்னு பார்த்துட்டு இருக்கீங்க? வேற ஒன்றும் இல்லை. மடி கண்மணி, போன்ல யாருமா? இல்லத்த, வீட்ல இருந்து கீர்த்தனா பேசினா அம்மாவும் அப்பாவும் வராங்களாம். அட ஆச்சரியமா இருக்கு. கல்யாணமாயி உன்னை விட்டு போனதோட சரி, அதுக்கப்புறம் இப்பதான் நேரம் கிடைச்சிட்டாங்க. ஏண்டி எப்ப பார்த்தாலும் கிருத்திரமாவே பேசிக்கிட்டு இருக்க? அவங்க அப்பா, அத்தை, அண்ணன், தங்கச்சி எல்லாம் வந்து பாத்துட்டு போயிட்டு தானே இருக்காங்க. ஆ வந்தாங்க. அவங்க அம்மா கல்யாணத்தன்னைக்கு வந்ததோட சரி, அதுக்கப்புறம் என்னைக்காவது இந்த வீட்டு பக்கம் வந்திருப்பாங்களா? எனக்கு எதுக்கு வம்புன்னு எப்படிதான் கையை கழுவிட்டு இருக்க முடியுதோ. ஏமா தாமரை, நீ இப்போ இருக்கிற நிலைமையில உன் மனசுல சந்தோஷம் நிறைவா இருக்க வேண்டாமா? நீ பாட்டுக்கு ஏதாவது பிரச்சனை பண்ணி பேசி நீயும் டென்ஷன் ஆகி மத்தவங்களையும் டென்ஷன் ஆக்கிடுற. இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு மாமியாரும் மருமகனும் இப்படி குதிக்கிறீங்க? இப்படித்தான்
முன்னாடி அந்த சக்தியை பத்தி நான் ஏதாவது சொல்லும்போது எல்லாரும் சேர்ந்து என் வாயை அடைச்சிங்க. எல்லாத்துக்கும் சேர்த்து நல்லா அரைச்சு பூசிட்டு போயிட்டால. என்னங்க ஏன் திரும்ப திரும்ப பழைய கதையை பேசி எல்லார் நிம்மதியும் கெடுக்குறீங்க? என்ன அது? என்னால உன் நிம்மதி போச்சா? ஏண்டி பேச மாட்ட? உன் உடம்புறப்ப பத்தி சொன்னா உனக்கு கோவம் பொத்துக்கிட்டு வருதோ? எனக்கு நேராவே என் புருஷன் முன்னாடி என்னால உனக்கு நிம்மதி போச்சுன்னு கையை நீட்டி குத்தம் சொல்றியே, உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? ஏய் பைத்தியக்காரி, ஏன் இப்படி மூச்சை புடிச்சின்னு பேசிட்டு நீ இருக்கற? சும்மா இருமா. நம்ம வீட்ல எல்லாரும் குடுக்குற இடம் தான். இவ என்ன பத்தி நாக்கு மேல பல்ல போட்டு பேசுறா. தாமரை, இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. உனக்கு கண்மணி மேல கோவம் இருந்திருந்தா நீ உன் அண்ணன் கிட்ட தான் போய் பேசிருக்கணும். அதை விட்டுட்டு இவகிட்ட இப்படி பேசுறது கொஞ்சம் கூட நியாயமா இல்ல. யார்கிட்ட? அந்த பூபதி கிட்டயா? ஏற்கனவே அந்த ஓடுகளிய பத்தி பேசுனதுக்கு சிவப்பு தோலுக்கு மயங்கி என்ன கை நீட்டி அடிச்சு வந்தானே. அவ தங்கச்சி தானே இவ. இந்நேரத்துக்கு நாய்க்குட்டி மாதிரி இவ காலையே சுத்தி சுத்தி வந்துட்டு இருப்பான். போதும், நிறுத்துங்க. மனுஷங்க நீங்களா? எப்படி இப்படி எல்லாம் அசிங்கமா பேச முடியுது உங்களால? என்னடி சொன்ன? என்ன பார்த்தா மனுஷன்னு கேக்குற? என்னம்மா கல்லு மாதிரி கேட்டுட்டு நிக்கிற? வாய் மூடி. ஒரு வார்த்தை பேசுன பெத்த பொண்ணுன்னு கூட பார்க்க மாட்டேன். சீ, பொம்பளையா நீ? வயித்து புள்ள கறி இப்படி எல்லாம் இருக்கலாமா? ஏண்டி ஊர் சாவணையெல்லாம் வாங்கி கட்டிக்கிற? அப்போ உன் மருமக பேசுனது தப்பு இல்ல, அப்படித்தானே? அவ என்ன தப்பு பண்ணா? ஒரு போன் வந்த விஷயத்துக்கு வேற பெருமாள் ஆக்குற கதையா இந்த ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்க? ஐயோ தாமரை, உன்னால நான் எவ்வளவு பாடுபட்டு இருக்கேன் தெரியுமா? இந்த பாரு, கட்டி கொடுத்த பொண்ணு பிறந்த வீட்டுல இருந்தாள்னா உன் மேல மரியாதை வர்ற மாதிரி நடந்துக்கணும். சும்மா எல்லார்கிட்டயும் வாயில பட்டு எழுந்துகிட்டு இருக்காத. அப்போ நான் வேற கதி இல்லாம இந்த வீட்டுல இருக்கேன்னு குத்தி கட்டுற, அப்படித்தானே? ஏய், நான் ஒண்ணு சொன்னா நீ ஒண்ணு நினைச்சுக்காத. பேசாதம்மா. நான் இங்க இருக்கிறதுக்கு அவ முன்னாடி கேவலமா பேசிட்டல. நான் ஒண்ணு சும்மா வரல. தலை பிரசவத்துக்கு எல்லா பொண்ணுங்களும் அம்மா வீட்டுல இருக்கிற மாதிரி நினைச்சுதான் வந்தேன். பிரசவம் முடிஞ்சோன்னு நம்ம தனியா போயிடலான்னு அவர்கிட்ட சொல்லிதான் வச்சிருந்தேன். ஆனா நீ என்ன சொமன்ற மாதிரி சொல்லிட்டல. அது இல்ல. எங்க வாங்க போலாம். எங்க போவ? எங்கயாவது போவோம். பெத்த தாயே இங்க இருந்து போன்னு சொன்னதுக்கு அப்புறம் நமக்கு இங்க என்ன வேலை? தாமரை, சும்மா லூஸ் தனமா எதையா உளறிட்டு இருக்காத. ஆமா மாமா, உங்க பங்குக்கு நீங்களும் லூசுன்னு சொல்லுங்க. பாருங்க எப்படி இலக்காரமா பாக்குறான்னு. வீட்ல உள்ளவங்கள லூசு நிம்மதியை கெடுக்கிறவன வருஷ கட்டி சொல்லுங்க. ரொம்ப மரியாதையா இருக்கும். ஏமா, என்னம்மா அது? இப்படி எதுக்கு எடுத்தாலும் குத்தம் கண்டுபிடிச்சு பேசுனா எப்படிமா? 10 நாள்ல பிரசவத்தை வச்சுக்கிட்டு போறேன்னா எங்க போவ? சும்மா உளறிட்டு இருக்காத. நீங்க சொல்றீங்க, பெத்தத பாருங்க எப்படி நிக்குது மருமக மயக்கத்துல. ஊர் உலகத்துல மருமக முன்னாடி எல்லாரும் மகளத்தான் பெருமையா பேசுவாங்க. ஏய், அதுக்காக நீ அக்கிரமா பேசினா உனக்கு நான் ஆமாம் சாமி போட்டுட்டு இருப்பேனா? வேணாம் ஜாமி, நீ இவளைய தலையில தூக்கி வச்சுட்டு ஆடு. ஏங்க இவள பேசுனதுக்கு அப்புறம் எதுக்கு மானகட்டு போய் இருக்கீங்க? வாங்க. ஏய் தாமரை, ஏய், தாமரை, தாமரை. ஏய், இல்லடி. எவ்வளவு ஒருத்தி அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு என்ன பேசிட்டல. தாமரை, இவ மகன் சொல்லிட்டு அந்த வீட்டு பக்கம் வா. அப்புறம் பாத்து தாமரை. என்ன தாமரை நீ என்ன அவசரப்படாத? என்ன பண்ணிட்டு இருக்க? இனிமேல் இந்த வீட்ல இருந்தா நம்மளுக்கு அவமானம் தான். ஏய் கோவப்படாத. தாமரை, தாமரை, சொன்னா கேளுடி. கேளுமா, ஏன் இப்படி பிடிவாதம் ஏய், பண்ற? எவ்வளவு ஒருத்தி அவளுக்காக நீ என்ன பேசிட்டே இருப்ப, நான் கேட்டுட்டே இருக்கணும். நான் ஒரு வார்த்தை உன்னை பேசக்கூடாதா? நான் உன் அம்மா தானே. நீ வயித்துக்குள்ள கறி இப்படி கோவப்படக்கூடாது. இவ பேச்சு கேட்டுட்டு என்ன வீட்டை விட்டு தாமரை, விரட்டி விட்டேல. ஏய் சொன்னா கேளு. மாப்ள, நீங்க கொஞ்சம் எடுத்து சொல்லுங்களேன். தாமரை, ஏன் இப்படி பிடிவாதம் பண்ற? எங்க போவ நீ? நான் என் புருஷன் விட்டு போறேன், இல்லனா இப்பவே ஆஸ்பத்திரியில போய் படுத்துக்கிறேன். அத பத்தி உங்களுக்கு என்ன தாமரை, கவலை? என்ன தாமரை பேசிட்டு இருக்க? இப்ப வரீங்களா இல்ல புருஷன் என்ன தலைமுழுகிட்டாரு நான் பாட்டு போயிட்டே இருக்கவா? சரி போலாம். அண்ணே, நான் பேசுறது தப்பு இருந்தா தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. அதுக்காக வீட்டை விட்டுலாம் போகாதீங்க. ஏங்க என்ன மன்னிச்சிருங்க ப்ளீஸ். வீட்டுக்குள்ள வாங்க. தலைப்படி. ஏய் நீ பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப வந்து பசப்பறியா? இல்லங்க. கண்ணை நோண்டி எடுத்துருவேன் பாத்துக்கோ. தாமரை, கண்மணி மேல எந்த தப்பும் இல்ல. என்ன பொண்டாட்டிய விட புதுசா வந்த தங்கச்சி பாச கண்ணை மறைக்குதோ? அவ சும்மா பசப்பிட்டு இருக்கா. இந்த பாரு, இந்த நடிப்பெல்லாம் இங்க இருக்கிற அங்க முத்துட்டு வச்சுக்கோ. இந்த தாமரை கிட்ட வச்சுக்காத. குடும்பத்தை பிடிச்ச படுவாவி. ஏய், தாமரை. தாமரை, அம்மாடி, நீ ஏம்மா அழற? அழாதம்மா, அழாத. நான் உங்க குடும்பத்தை பிரிச்சுட்டேன். இல்லம்மா, அதெல்லாம் இல்லம்மா.
இல்லம்மா. ஷோ இல்லடா, அழாத. சொன்ன கேளு, அழாத. தாமரை கோச்சிட்டு போற, நீ பா நின்னுட்டு இருக்க. ஏய், உப்பு பெறாத விஷயத்துக்கு அவ இந்த ஆட்டம் ஆடிட்டு போறா. என்ன பண்ண சொல்ற? நான் வேணும் எதுவுமே பேசல அத்தை. ஐயோ விடுமா, நீ எந்த தப்புமே பண்ணல. அவ எப்பவுமே இப்படித்தான் எல்லாத்துக்கும் துக்கிரித்தனமா பேசிட்டு இருப்பா. டெலிவரி டைம் வேற எங்க போறாங்கன்னு தெரியலையே. நீ ஒண்ணும் பயப்படாத. அவ எங்க போவா? கழுத கேட்டா குட்டிச்சவரு அவங்க அண்ணன் வீட்டுக்கு தான் போவா. சொந்த நிலைக்கணுங்கிறதுக்காக பொண்ணை கொடுத்து பொண்ணு எடுத்தோம். மருமகளா இங்க இருக்க வேண்டிய பத்மினி சண்டை போட்டு சந்திரவை கூட்டிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா. இவ அவகிட்ட சண்டை போட்டுட்டு இங்க வந்துட்டா. சரி வந்தாதான் வந்தாலே, பிரசவத்து வரைக்கும் இருக்கட்டும், பார்த்து நல்லபடியா அனுப்பி வைப்போம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்படி பண்ணால நான் என்னமா பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? போட்டோம் போட்டோமா, கொஞ்ச நாள் விட்டு பிடிப்போம். இல்லம்மா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. உன்னாலெல்லாம் ஒண்ணும் இல்ல, அழாத. அந்த பிறவியே அப்படித்தான், எதுக்கு எடுத்தாலும் வீம்பு பண்ணிட்டு இருப்பா. நீ சும்மா இரு, வருத்தப்படாதம்மா. மாமா வந்து கேட்டா நீ அதெல்லாம் நினைச்சு ஏன் குழப்பிக்கிட்டு இருக்க? மாமா வந்து கேட்டாருன்னா நான் பதில் சொல்லிக்கிறேன். அவர் எப்பவுமே நியாயத்து பக்கம் தான் பேசுவாரு. அவரை நான் பாத்துக்கிறேம்மா, நீ போ. போமா, நீ உள்ள போ. நான் பாத்துக்கிறேனே, உங்க மாமா கிட்ட நான் சொல்றேன், நீ போ. உன்னை ஒண்ணும் சொல்ல மாட்டாரு. இந்த பாரு, நீ ஒண்ணும் பண்ணலமா. இந்த பாரு, நீ ஒண்ணும் பண்ணலங்கறல, நீ ஒண்ணும் பண்ணல. சொன்ன கேளு, நீ போமா, போ போமா. அழாத அழாதம்மா. ஐயோ பாவம் இந்த பொண்ணு. அக்கா கறி பண்ண தப்புக்கு இது வந்து இங்க எல்லாத்துக்கிட்டையும் பேச்சு வாங்கிட்டு அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கு. என்ன பண்றது? எந்த நேரத்துல இவ்வளவு பெத்து தொலைச்சேன்னு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அம்மா சாமி, முக்கியமா உன்கிட்ட சொல்லணும். அவர் கோயில இருந்து வந்த உடனே இங்க நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் மூக்க நுழைச்சிட்டு போய் ஒப்பிச்சு வைக்காத. அவர்கிட்ட எல்லாத்தையும் நான் பேசிக்கிறேன். புரியுதா? நீ எத்தையும் சொல்லிடாத. சரி, நம்ம கணக்கு பாக்குறேன். ஐயோ, என்ன குடும்பம்! நான் என்ன பாவம் பண்ணணும்? ஏய், சட்டை எடுத்துட்டு வா. கீர்த்தனா, ரெடி ஆயிட்டே இருக்க, கிளம்பல? என்ன தெரியாத மாதிரி கேக்குற? அனிதா வரட்டுமேன்னு வெயிட் பண்றேன். நீ என்னவோ பெருசா 2ல 1 பாக்குறேன்னு பில்டப் பண்ண, அது என்னாச்சு? அனிதா மட்டும் வரட்டும், என்ன நடக்குதுன்னு மட்டும் பாரு. ஏ கீர்த்தனா, லேட்டா காலேஜுக்கு கிளம்பல? போனோம். தினமும் லேட்டா போ, இதான் வேலை உனக்கு. ஹாய். என்னாச்சு? 2 பேரும் டல்லா இருக்கீங்க? ஹாய் ஆண்டி, எப்படி இருக்கீங்க? வாமா, நல்லா இருக்கேன். வாமா அனிதா, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? இருக்கேன். வாமா அனிதா. ஹாய் ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். ஹாய் மித்ரா, ஹவ் ஆர் யூ? நல்லா இருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சு உங்க எல்லாரையும் பார்த்து, அதான் சும்மா பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ஏமா அனிதா, வீடு பார்த்தாச்சா? ரொம்ப மும்பரமா பார்த்துட்டு இருக்கதா சொன்னேன். வீடு கிடைக்கல, அது மட்டும் இல்ல, அதுல ஒரு சின்ன பிரச்சனை, அதான். அந்த பிரச்சனையை நான் சொல்லவா? ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு தெருவா வீடு தேடி இருக்கீங்க. ஆனால் இந்த சிங்காரச்சனையில் உங்களுக்கு மட்டும் வீடே கிடைக்கல. ஸோ வீடு கிடைக்கிற வரைக்கும் மித்ரா இங்கேயே இருக்கட்டும், அதானே சொல்ல வந்த அனிதா? அப்படி சொல்லணும் தான் நீயும் மித்ராவும் பிளான் பண்ணியிருக்கீங்க. என்னடா சொல்ற? ஆமாத்த, இவங்க 2 பேரும் இப்படி தான் பிளான் பண்ணியிருக்காங்க. இவங்க இப்படி தான் சொல்லுவாங்கன்னு எனக்கு ஏற்கனவே தெரியும். நிஜமா சொல்ற? எங்க என் முன்னாடி அப்படியெல்லாம் கிடையாதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்பா, யார்ப்பா இவங்க? இவங்க எதுக்காக நம்ம கிட்ட போய் சொல்லணும்? நீங்க எதுக்காக அவங்களுக்கு துணை போறீங்க? வர வர யார் நம்புறதுனே தெரியல. எதுக்கு இந்த டிராமான்னு புரியல. ஏய், என்ன ஆளாளுக்கு என்னென்ன பேசிட்டு இருக்கீங்க? என்கிட்ட ஏன்ப்பா கேட்குறீங்க? அவங்க கிட்ட கேளுங்க. இந்த மாதிரி வீடு பார்க்குற ட்ராமா எதுக்குன்னு அவங்க கிட்டே கேளுங்க. ஏமா மித்ரா, என்னம்மா இது? ஏன் இப்படிலாம் பண்றீங்க?
எழுத்தாளர் ரா முருகவேலின் அட்டகாசமான நாவல் புனைப்பாவை இப்போது ஆடியோ ஃபார்மேட்டில் உங்கள் விகடன் பிளேயில். இப்போவே விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. பிளே ஐகானை கிளிக் பண்ணி புனைப்பாவை கேளுங்க.